ஆளுநர், குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது. அதே நேரம் ஒரு மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது. ஆளுநருக்கு 3 வாய்ப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுப்பதே ஒரே வாய்ப்பு என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த மே 13ஆம் தேதியன்று அரசியலமைப்பு சட்டம் தந்துள்ள அதிகாரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்துக்கு 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மற்றும் நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம் நாத், நரசிம்மா, அதுல் சந்தர்கர் ஆகிய நீதிபதிகளின் அரசியல் சாசன அமர்வு மனு தொடர்பாக மத்திய, மாநில அரசுகள் தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி மத்திய அரசு தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் எழுத்துப்பூர்வ வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் கால நிர்ணயம் அவசியமானது எனவும், ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மசோதாக்களை கையில் வைத்திருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிட்டது. இதேபோன்று கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் இதற்கு ஆதரவாக வாதங்களை முன்வைத்தன. மத்திய அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தின் இந்த காலக்கெடு நிர்ணயம் அரசியலமைப்பு சட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று முறையிடப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி விசாரணையை முடித்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. தலைமை நீதிபதி பி.ஆர். கவாயின் பதவிக்காலம் வரும் ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைய உள்ளது. அதற்கு முன்னதாக குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில அரசுகளின் அதிகாரம் தொடர்பான வழக்கில் அவர் அளிக்கப் போகும் தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த விவகாரத்தின் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. அதில் மசோதாவை ஆளுநர் தாமதிப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது. மசோதாவை நிறுத்தி வைத்தால் அரசுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். மசோதாக்களை ஏற்பதில் மாநில அரசின் ஆலோசனையை ஆளுநர் ஏற்க வேண்டியதில்லை. மசோதாவை ஆளுநர் காலவரம்பின்றி நிறுத்தி வைக்க முடியாது. குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்ப மட்டுமே ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அந்த அமைச்சரவையையும் மட்டுமே முடிவுகள் எடுப்பதில் முக்கியத்துவம் பெற முடியும். மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் அல்லது திருப்பி அனுப்பலாம் என்றும் மத்திய அரசு கூறுவது போல் ஆளுநருக்கு 4வது வாய்ப்பு கிடையாது என்றும் தெரிவித்துள்ளனர்.